இப்ப நம்ம பாக்குறது வந்து ஷார்ட்டே பேனு. ஷார்ட்டே பேன்னா அந்த பிரியாணி பாட்டில ஹைட் கம்மியா வித் ஹேண்டிலோட வரும். நீங்க மூடியோடய வாங்கிக்கலாம், மூடி இல்லாமலும் வாங்கிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் வரும். 20 சென்டிமீட்டர்னா அவுட்டர் வந்து 22 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட டெப்த் பாத்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கு. 7 சென்டிமீட்டர் டெப்த். இதுவும் அதே குவாலிட்டி தான். இதுவும் ஹேண்டிலும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதே காஸ்டிங் ஹேண்டில் தான், பைப்பு கிடையாது. நல்லாவே பாருங்க, கணீர் கட்டியா அந்த என்ன சொன்னா இரும்பு கடப்பாற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கனமா குவாலிட்டியா இருந்தாதான் அந்த ஸ்டீல் வந்து ஹீட் கையில ஏறாது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1000 rupees வரும். இது வித் லிட்டு எடுத்தீங்கன்னா 1285 வரும். அடுத்து 22 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 1420 வரும். நான் சொல்ல வித் லிட்டு 1420 வரும். வித்தவுட் லிட் எடுத்தீங்கன்னா 1100 rupees வரும். அதே மாதிரி 24 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா வித் லிட்டு வந்து 1600 rupees வரும். வித்தவுட் லிட் எடுத்தீங்கன்னா 1250 rupees வரும். 26 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா வித் லிட்டு எடுத்தீங்கன்னா 1750 வரும். வித்தவுட் லிட் எடுத்தீங்கன்னா 1370 வரும். அதே மாதிரி லார்ஜ் சைஸ் 28 எடுத்தீங்கன்னா வித் லிட் எடுத்தீங்கன்னா 2000 rupees வரும். வித்தவுட் லிட் வந்து 1585 வரும். எல்லாமே வந்து ரேட்டு கொடுத்தாச்சு, சைஸ் கொடுத்தாச்சு. வெயிட் நீங்க கேட்கணும்னா கேட்லாக் வந்துடும். நீங்க வெயிட்டோட நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே 100% கேரண்டியோட கொடுக்கலாம். அடி பிடிக்கவே பிடிக்காது. 200% அடி பிடிக்காது. இண்டக்ஷனு, கேஸ், ஹாலோஜன் எல்லா ஸ்டவ்லயுமே நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்டே பேனும் அதே மாதிரி தான். நான் என்ன டெப்த் சொன்னோம் அதே டெப்த் தான் வரும். உதாரணத்துக்கு 28 சென்டிமீட்டர் டெப்த் பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்கு. அதே தான் இதுவுமே. ஷார்ட்டே பேன் வந்து 16 சென்டிமீட்டர்ல இருந்து வரும். ஷார்ட்டே பேன் 60 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 500 rupees வரும். அது வந்து என்னன்னா லிட்டு இல்லாம வரும். வித்தவுட் லிட்டு 500 rupees வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து 18 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 570 வரும். இது வித் லிட்டு எடுத்தீங்கன்னா 790 வரும். 20 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா வித்தவுட் லிட்டு 690 வரும். வித் லிட்டு 925 வரும். அடுத்து 22 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 820 வரும். 22 சென்டிமீட்டர் 820 வரும் வித்தவுட் லிட்டு. வித் லிட்டு வந்து 1010 rupees வரும். 24 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 940 ரூபா வரும். 940. வித் லிட் எடுத்தீங்கன்னா 1240 வரும். 26 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 1090 rupees வரும் வித்தவுட் லிட்டு. வித் லிட் வந்து 1420 வரும். 28 சென்டிமீட்டர்ல வித்தவுட் லிட்டோட ரேட் வந்து 1200 ரூபா, 1200 rupees ஆகுது. வித் லிட் எடுத்தீங்கன்னா 1575 ஆகுது. எல்லாமே நான் ரேட்டு கொடுத்துட்டேன், சைஸ் கொடுத்துட்டேன். வெயிட் மட்டும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேட்லாக்ல எல்லாமே ரேட்டோட வந்துடும். இது எல்லாமே வந்து ஒரு மாசத்துக்கு அந்த ரேட்டு வரும். அடுத்த மாசம் வந்து ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த ரேட்டு மட்டும் இல்ல, இரும்பு, அலுமினியம், இண்டாலியம், சில்வரு, காப்பரு, பித்தளை என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ 50 மெட்டீரியலுமே ரேட்டு கூடிருச்சு. நீங்க இந்த லைன்ல இருக்கவங்க நீங்க விசாரிச்சுக்கோங்க. எல்லா ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொருள் தேவைப்படுறவங்க உடனடியா வாங்கிருங்க. அடுத்த மாசம்ல கண்டிப்பான முறையில ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்பயே நம்மளுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்டாக் வந்து கஸ்டமருக்காண்டி இந்த தடவை ரேட் ஏத்தாம இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த தடவை ஏற்ற முன்னாடி கொடுத்துட்டோம். வாங்க, நம்ம இப்ப கல் சட்டி நம்ம சீசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் லேசா பாத்துருவோம். இது ஃபுல்லாமே வந்து காஸ்ட் அயர்ன் வந்து சீசன் பண்ணது. இது ஃபுல்லாமே நம்ம வந்து இது ஹோம்மேட் சீசன் சொல்லுவாங்க. என்னன்னா தண்ணியில ஊற போட்டு, பறிச்ச கஞ்சியில ஊற போட்டு, மண்ணா இருக்கும் அப்புறம் சுரண்டி கிளீன் பண்ணி அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே சீசன் ரெடி டு யூஸ். இது வந்து ஹோம்மேட் சீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றது மெஷின் மேடு சீசன். இது என்ன செய்வாங்க, அவன்ல வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஆயில் தடவி அவன்ல வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஆனா வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமானதுங்கிறது ஹோம்மேட் சீசன் தான். அது நேச்சுரலா இருக்கும். கல் சட்டிங்கிறது வாங்க நம்ம காமிக்கிறோம். இந்த கல் சட்டிலாம் என்னன்னா ஒரு வாரம் 10 நாள் நல்லா விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் தடவி வெயில நல்லா காய வச்சிருவோம். வெயில காஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா, ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுன்னா இந்த பிளாக் கலர்ல வந்துடும். ஒயிட் கலர்ல உள்ள கல் பிளாக் கலர்ல வந்தோடனே நம்ம விறகடுப்புல வச்சு ஒவ்வொரு சட்டியா வச்சு சூடு பண்ணுவோம். அப்பதான் வந்து அந்த கல்லு தண்ணி வந்து கொதியானாதான் அந்த கல்லு வந்து ஹீட்ல செட் ஆகும். இப்ப செங்கல் எப்படி சூடு பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து சூடு பண்ணணும். அதாவது இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா புகை மூட்டம் போடுவாங்க. புகை மூட்டம் போட்டு கறிப்படுத்துவாங்க. அந்த புகை மூட்டை போட்டோம்னா கல்லு செட் ஆகாது.
எப்படி ஒரு சட்டி வேகிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அப்படியே பொறுமையா கல்லு தண்ணி சூடாகி மலன்னு கொதிச்சு அந்த கல்லு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்லை எடுப்போம். இந்த அந்த கல் சட்டி நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த 5 நிமிஷத்தை 10 நிமிஷம் ஆகும் போது அந்த கல் சட்டி கொதிக்கும். அந்த கல் சட்டி நல்லா இல்ல போலியா இருக்குன்னு சொன்னா இப்படி கொதிக்கும் போது டப்புன்னு வெடிச்சிடும். அதனாலதான் நம்ம கொதிக்க வைப்போம். ஏன்னா நிறைய கல் சட்டி உடையிறதுக்கு காரணம் வந்து ஹீட்டு தாங்காம உடையும். அதை நம்ம கஸ்டமர் செக் பண்ணியே கொடுத்துருவோம். இவ்வளவு ஹீட்ல உடையாத சட்டி இனிமே உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி 1001 கல் சட்டி உடையும். அது கல் சட்டி உடையிறது வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இது இயற்கை தான். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கும். கல் வந்து அடுப்புல வச்சு எடுத்தது. இன்னும் அந்த சூடு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா அடுப்புல வச்சு இந்த கல்லை நல்லா சூடாக்கி மலை கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா ட்ரைப்ளைலயே மினியேச்சர் ஐட்டம். ட்ரைப்ளைல சின்னதா அழகழகா நிறைய ஐட்டம் வந்திருக்கு. குட்டியா உள்ளங்கை சைஸ்ல பாத்தீங்கன்னா டஸ்லா. இது 12 சென்டிமீட்டர் வரும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் தான் இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 450 கிராம்ஸ் இருக்கும். இது வந்து 12 சென்டிமீட்டர், இது 14 சென்டிமீட்டர். நல்லா ட்ரைப்ளைல நல்லா கனமா குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே வந்து நான் சொல்றது 18x10. அதே மாதிரி 12 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர்லயுமே ஹேண்டிலோட வந்துடும். ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் ஹேண்டிலோட வரும்போது கைப்பிடி சுடாது. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 450 கிராம்ஸ், இது 550 கிராம்ஸ் வரும். 12 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர். அதே மாதிரி ட்ரைப்ளைலயே வந்து சின்ன தட்கா பேன் மாதிரி குட்டியா நல்லா நீட்டான மாடல்ல வச்சா சாயாத அளவுக்கு இண்டக்ஷன், கேஸ், ஹாலோஜன் எல்லா ஸ்டவ்வுக்கும் செட் ஆகும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர் வரும். ஒரு 400 கிராம்ஸ் வரும். இது 14 சென்டிமீட்டர் வரும். இது 16 சென்டிமீட்டர் வரும். இது ரெண்டுமே 500 கிராம்ஸ் வரும். இதோட ரேட்டுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேட்லாக்ல போட்டோ ரேட்டு எல்லாமே சைஸ் மாதிரி கொடுத்துருவோம். நம்ம வந்து ஒரு சாஸ்பன் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கு கொடுக்குற வந்து இந்த இந்த ட்ரைப்ளை சாஸ்பனு. இது நம்ம என்ன சொன்னோம்னா இது வந்து காஸ்டிங் ஹேண்டில். மற்ற இடங்கள்ல கிடைக்கிறது இந்த மாதிரி சாதாரண ஹேண்டில். இந்த 2 ஹேண்டிலுக்குமே நீங்க டிஃபரெண்ட் தெரியும். இது வந்து என்னன்னா கொலாய் டைப்ல வரும். அதாவது பைப்பு மாதிரி உருட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து காஸ்டிங் ஹேண்டில் கிடையாது. இது போட்டோம்னா நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியா வரும். உள்ள வந்து பைப்பு தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டிங்லேயே வந்துடும். நான் சொன்ன மாதிரி ஹை பிராண்ட்ல தான் இந்த மாதிரி ஹேண்டில்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிசைனிங் கொடுத்து நீட்டா அழகா கொடுப்பாங்க. நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறது இந்த பிராண்டு தான் கொடுப்போம். ஹேண்டிலே டிஃப்ரெண்டா இருக்கும்.